சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பேருக்கு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அது கூட 3 பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு இஞ்சி, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க. வெண்டைக்காய் வதங்கும் போதே வெந்துடும். வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லாவே கிளறி விட்டுருங்க. அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் அது கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 300 ml தயிர் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிள்ளை, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை மோர் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.